இந்த ஜமாத்தினுடைய அருமை குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, நீ வீட்டில எந்த பகுதியில எங்க தொழுதாலும், எந்த காட்டில தொழுதாலும், ரொம்ப உருக்கமாக தொழுதாலும் ஒரே ஒரு மடங்கு தான் நன்மை கிடைக்கும். அதே பள்ளி வாசலில் சகோதரர்களோடு சேர்ந்து, இங்க ஒற்றுமை அல்லாஹ் சொல்றான். தொழுவது அல்லாஹ்விற்கு, சஜ்தா செய்வது அல்லாஹ்விற்கு, ருக்கு செய்வது அல்லாஹ்விற்கு, இது அனைத்தையும் செய்த பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், நீ ஒற்றுமையாக தொழுதாயா, பிரிவினை இல்லாமல் தொழுதாயா, நீயா நானா என்ற போட்டி இல்லாமல் சமத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடு தொழுதாயா, அப்படிப்பட்ட தொழுகைதான் 27 மடங்கிற்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் ஆகிறீர்கள் என்று இறை சட்டத்தில் கூட ஒற்றுமையை சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். மற்ற எல்லா சமூகமும் எல்லா உபதேசமும் வெறுமனே வாயில சொல்லுவாங்க, ஒற்றுமையா இருங்க தோழர்களே, கட்சிக்காரங்களாம் ஒற்றுமையா இருங்க.